இப்போ நான் கருவாட்டு தொக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ இந்த மாதிரி கருவாடு நான் எடுத்துருக்கேன். இது வாழை கருவாடு தாங்க. இந்த கருவாடு வச்சு தான் நான் தொக்கும் பண்ண போகிறேன். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கலாம். நம்ம கருவாடு வெந்நீரில் போடணுங்க. அதனால் இந்த பவுல் வச்சு நான் கம்மியாக தண்ணி சூடு பண்ணி இப்போது தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. ஏன்னா இதில் இருக்கிற உப்பு, இதில் இருக்கிற இந்த வழவழப்பெல்லாம் நம்ம வெந்நீரில் ஊற வச்சாதாங்க நல்லா கருவாடு வெள்ளையாக வரும். அதனால் நான் வெந்நீர் வச்சுருக்கேன். கருவாட்டை நம்ம அந்த வெந்நீரில் போட்டுக்கலாம். இந்த வெந்நீர்லேயே ரொம்பலாம் வெந்நீர் வைக்கக்கூடாதுங்க. நம்ம கை பொறுக்க வெந்நீர். ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரியிட்டங்க. போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டையும் அதை போட்டுக்கலாம். இப்போது அனலை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இப்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த கலரில் வந்திருக்கு. நல்லா பொன்னோரில் வந்திருக்கு வெங்காயம். இப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மூடியை நம்ம போட்டுட்டோம். திறந்துட்டு அனல் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதிகமாக வைக்காதீங்க. நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மூடி போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அதனால தான் நம்ம மூடி போடுறோம். மூடி போட்டோம்னா இந்த எண்ணெயெலாம் மேலே திரிஞ்சு வரும். தக்காளியும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு பாருங்கள், எண்ணெயெலாம் மேலே அப்படியே கொதித்து மேலே வருது பாருங்கள். அனலை கம்மியாகவே வச்சுக்கோங்க. மீடியமாக அதிகமாக வச்சுக்காதீங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே இதில் கொட்டிக்கலாம். எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோம். லோவில் வச்சுட்டு வதக்கி விடணும். இல்லைன்னா நம்ம போட்ட மசாலா தீஞ்சிடும். வச்சுட்டு லைட்டாக மூடி விட்டுருங்க. நல்லா திறந்து விட்டுட்டு பாருங்கள், எண்ணெய் அப்படியே மேலே வந்திருக்கும். நல்லா இந்த மசாலா நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. நம்ம அனலை கம்மியாகவே ரொம்ப ஸ்லோவாக வச்சுங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அனலை ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது இதை மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஜோர் தலையால் ஒரு ஜோர் தலை தண்ணி விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிட்டு கல் உப்பு போட்டிருக்கேங்க. ஏன்னா கருவேட்டில் கூட நம்ம எப்படி இருந்தாலும் இருக்கும். நம்ம எவ்வளோ அலசினாலும் கருவேட்டில் உப்பு இருக்கும். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அனலை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ரொம்பவும் ஸ்லோ வைக்கக்கூடாது. நார்மலாக. இப்போ நம்ம கருவாடு ஊற வச்சோம் இல்லையா, இதை போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணின்னு வந்துடலாங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம தொக்கில் போடுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ அந்த வழவழப்பு எதுவுமே இல்லாத இதை மாதிரி வெள்ளையாக வரணும். இதை மாதிரி நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணுன்ட்டு சொல்கிறேங்க. அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துடணும். முள் இல்லாத எடுத்துக்கணும். அந்த கருவாட்டை முள்ளை நான் தனியாக எடுத்துட்டேன். கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதை மாதிரி முள் இல்லாத எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதை அதில் போட்டுக்கலாம். கொதிச்சு வரட்டங்க. சிம்மிலே இருக்கட்டும். நீர் சொல்ல வெந்தயத்தூள்
கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அதில் தூவி விட்டுருங்க. பாருங்கள், மேலே எண்ணெய் அப்படியே திரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் நான் போட்டுட்டேன். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாட்டு தொக்கு ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கருவாட்டு தொக்கு. நீங்களே இதே மாதிரி வச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.